ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி ஹோட்டல் ஸ்டைல் நாட்டுக்கோழி குழம்பு எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம் வாங்க. கடாயில் தேவையான அளவுக்கு நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு 1 டீஸ்பூன், சோம்பு 1 டீஸ்பூன், சீரகம் 1 டீஸ்பூன் நல்லா ரோஸ்ட் பண்ணிக்கோங்க. ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை, இஞ்சி பூண்டு விழுது 3 டீஸ்பூன் அளவு போட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கிக்கலாம். இப்போ நல்லா வதங்கிருச்சு. நான் 2 பெரிய வெங்காயத்தை மிக்சியில் அடித்து வச்சுருக்கேன், அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயத்தோட பச்சை வாடை போகிற வரைக்கும் நம்ம இதை வதக்கணும். நல்லா வதங்கிருச்சு. 2 தக்காளியும் அதே மாதிரி மிக்சியில் அடித்து இந்த மாதிரி ஆட் பண்ணிக்கலாம். தக்காளி நல்லா மிக்ஸ் ஆயிருச்சு. மூணு டீஸ்பூன் கொத்தமல்லி தூள், 2 டீஸ்பூன் கரம் மசாலா தூள், 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இந்த மசாலா நல்லா மிக்ஸ் ஆகணும். இப்போ நான் குக்கரில் நாட்டுக்கோழியை வேக வச்சுருக்கேன், அதை இதோட ஆட் பண்ணிக்கலாம். இது வந்து கருங்கோழி, டேஸ்ட் நல்லாயிருக்கும். ஆல்ரெடி உப்பு போட்டு விசில் வச்சுருக்கேன், அதை வந்து ஆட் பண்ணி மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க நல்லா. தேவையான அளவு கல்லுப்பு போட்டுக்கோங்க. கருங்கோழி டேஸ்ட் வந்து மீன் குழம்பு மாதிரியே இருக்கும். கருங்கோழி சாப்பிட்டோமா நம்ம மீன் சாப்பிட்ற மாதிரியே இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சாஃப்டாகவும் இருக்கும் மெல்றதுக்கு நல்லா. ஒரு 5 மினிட்ஸ் இதை வந்து நம்ம மூடி வைக்கலாம். நல்லா கோழி மசாலா நல்லா மிக்ஸ் ஆகி வெந்துருச்சு. கருங்கோழி குழம்பு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி ஹோட்டல் ஸ்டைல் கருங்கோழி குழம்பு வச்சு வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள். டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். சூடான சாதம், சப்பாத்தி, தோசை கூட சாப்பிடலாம். நீங்களும் இந்த மாதிரி கருங்கோழி குழம்பு செஞ்சு வீட்டில் சாப்பிட்டு பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை வீடியோஸ்.